என்னங்க இது பீரோல பாதி கதவு காணும். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்தார்ல, பிக்ஸ் வந்து கை கால் வரதாயிடுச்சுல, இப்போ காலை அது ஏற்கனவே கொஞ்சம் ஜாயிண்ட் விட்டுருந்துச்சு, காலை உதச்சி அது கதவு மேலே விழுந்துருச்சு. சரின்ட்டு அதை பற்ற வைக்க கூட இது இல்லைன்னு சொல்லிட்டு சரி அப்படியே வச்சிட்டேன். இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டு. சரிங்க. அப்புறம் இங்கே இது என்னன்னாக்கா என் பசங்களுக்கு பழைய துணி அவங்க எல்லாம் போட்டு யூஸ் பண்ண துணி வந்து மீதி யூஸ் பண்ண துணி பசங்களுக்கு போடுறதுக்கு துணி இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சது. அதுதான் இதெல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் வைக்க இடம் இல்லை, பீரோ இல்லை, அதனால வந்து இது அப்படி அப்படியே எல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் அட்டை பாக்ஸில் வச்சு அப்படியே வச்சிருக்கிறாங்க. உங்கள் பையனை அவரை கூப்பிடலாமா? கூப்பிடலாம்ப்பா. தமிழ்ப்பா வாங்க 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 மகாபிரபு. அம்மாவுக்கு வந்து ஒரு படை தளபதியாக இருக்கிறீங்க நீங்கள் கூடயே. சரி, அம்மா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா ரொம்ப பிடிக்கணும். சரி, அம்மா வந்து ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்ட போகிறாங்கல்ல, அங்கே என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? அம்மாக்காண்ணா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட்டு வாங்கிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சுட்டு அப்புறம் அம்மா கூட போவேன். போயிட்டு ட்ராப் லொக்கேஷனில் போய் அங்கே போய் எத்தனாவது மாடி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, சார் லொக்கேஷன் வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரோ வர சொல்லுவாங்க. சில இதில் லிஃப்ட் இருக்காது, அம்மா இருங்கம்மா நான் போய் குத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கீழே இருப்பாங்க, நான் போய் குத்துட்டு வந்துடுவேண்ணா. 5வது மாடியாக இருந்தாலும் அவன் ஓடிட்டு ஓடியாந்துருவான். நீ வராதம்மா, நீ கீழே நில்லுமா, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க மாட்டாங்கப்பா. கேட்டால் டோர் டெலிவரி தானே, நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும்மா. பாதி தூரம் வாங்கினாங்களும் வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. நாங்கள் தான் வந்து படிக்கட்டு ஏறி கொண்டு போய் கொடுத்துருவோம். எனக்கு கால் வலி இருக்கிறதுனால இவன் என்ன சொல்லுவான், இல்லைம்மா நீ வராதம்மா, மூச்சு வாங்கும் படி ஏறும்போது. அப்போ படி ஏறும்போது மூச்சு வாங்கும்போது நீ கீழே வெயிட் பண்ணுமா, நான் போய் கொடுத்துருன்னு ஓடி போய் கொடுத்துட்டு ஒரு செகண்டில் கொடுத்துட்டு கீழே வந்துருப்போம். அடுத்த நாள் ஸ்கூலு இதுக்கெல்லாம் அதான் கோபி நான் சொன்ன மாதிரி ஸ்கூலு இதுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்க முடியும். என்ன தான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க 5 மணிக்கு எந்திக்கிறாப்புலனாலுமே அவருக்கு ரொம்ப டயர்டாயிரும்ல ஒரு இடத்துல. இல்லை டயர்டாக இருக்கும், அதெல்லாம் குளித்தா சரியாயிருமா, தண்ணி ஊற்றிட்டா உடம்பு ஃப்ரெஷ் ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்றவாரு. அவரே சொல்லிடுவார், தண்ணி ஊற்றுனா ஃப்ரெஷ் ஆயிடுவேன், பிரச்சனை இல்லைம்மா. ஸ்கூல் போயிட்டு வந்து கூட கொஞ்சம் நேரம் நான் 1/2 hour தூங்கிக்குவேன், அது எனக்கு கஷ்டமே இல்லைம்மா. நம்ம இப்போ வேலைக்கு போகணும், நம்ம சீக்கிரம் கடன் அடைக்கணும், நம்ம நல்லா எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எவ்வளோம்மா கடன் இருக்கு? கடன் 3.5 லட்ச ரூபா இருக்குப்பா. எப்போ இல்லை இந்த கடன் ஆரம்பிச்சிச்சுங்க? எங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்ததுலேருந்து ஆரம்பித்தது தான். மெடிக்கல் செலவு, மெடிக்கல் செலவு, என் பொண்ணு ஃபீஸுக்கு, அப்புறம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். கடன் வாங்கி தான் அட்வான்ஸை கழிச்சிட்டாங்க, அப்புறம் அதை வாங்கி தான் நான் கடனை வாங்கி அட்வான்ஸை சேஃப்டிக்கு. நான் இந்த வயசில் இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது பெரிய விஷயம்ப்பா. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. இன்னொன்று நம்மளுக்கு தோணும்ல, இந்த கஷ்டம் வந்து பிடிச்சிட்றா, இதுக்கடுத்து நம்மளுக்கு விட்டுருண்டா, இந்த கஷ்டம் இதுக்கடுத்து நம்ம ரிலீஃப் ஆயிடலாம், இது வரைக்கும் நம்ம பிடிச்சா போதுண்டா அப்படின்னு இருக்கும்ல, அது என்ன நினச்சிச்சு? அக்காவும் அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா சரியாயிடணும், அம்மா இது கஷ்டம் எல்லாமே தீரணும்ண்ணா. அம்மா பழைய மாதிரி இருப்பாங்கண்ணா வீட்டில். பழைய மாதிரி அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தானே இருந்தாங்க. அப்போ அம்மா வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வேலைக்கு போயிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்பா படுத்துருப்பாங்க. அப்பாவுக்கு இது கை வலிச்சிச்சுன்னா அம்மா கை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கேட்போம், அம்மா ஏதாச்சும் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குதும்மா சாயந்தரமா ஏதாச்சும் சொல்லுவோம், அம்மா ஏதாச்சும் செஞ்சு தருவாங்கண்ணா. இப்போ நான் அவ்வளோவா இல்லைண்ணா. முத்துலட்சுமி அக்காவுக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை, நான் சம்பாதிக்கிற பணம் இந்த வீட்டு வாடகையிலேயே போகுது, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு கனவு. அது இப்போ இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் கீழே விழுந்த பிறகு தான் இந்த ஒரு கனவு வந்தது. அதுக்கு முன்னாடியாச்சும் இருந்தோம், வாடகை கொடுத்தோம், சாப்பிட்டோம், நல்லா ஜாலியாக இது பண்ணோம், அப்படி தான் இருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கும்போது. இப்போ நான் சம்பாரித்து வாடகை கொடுக்கும்போது அதோட ஃபீல் வந்து எனக்கு வேறு மாதிரி தெரியுது. இந்த வாரம் ஃபுல்லாக உக்காந்தி ஓட்டி, இடுப்பு வலிக்க உக்காந்தி ஓட்டு, கால் கை வலிக்க ஓட்டி, காலை 2 தொங்க போட்டு போகும்போது அந்த காலெல்லாம் சிவிச்சுன்னு இருக்கும். அது வேலைக்கு போய்ட்டுதுன்னா காலெல்லாம் வீக்கமாக இருக்கும், காலை கீழே வைக்க முடியாது, மறுத்து போன மாதிரி. அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் சம்பாரித்து இப்படி கொண்டு போய் நம்ம மொத்தமாக அப்படி வாடகை கொடுக்குறோமே, சந்தோஷமாக கொடுப்பேன், நம்ம கொடுக்குறோம், அது வேறு பட்சம், அது வேறு, அதையும் தாண்டி வேறு. ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது இப்படியே வாடகைக்கே போனால் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்னத்தை நம்ம ஒரு சாப்பிடவோ இல்லை வேறு எதோ எப்படி நம்ம செய்ய முடியும்? அதுவே ஒரு சொந்த வீடு இருந்தால் அது மிச்சம், என் பிள்ளைங்க ஆசைப்படுறத நான் வாங்கி தர முடியும், ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். இந்த இன்றைக்கெல்லாம் வந்து அடுத்தவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இல்லாத குறைக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா நல்லா இருக்கும்போது
பிறந்த நாளைக்கு ட்ரெஸ்ஸு, சம்பளம் வாங்கினா பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லையா 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கி உள்ளாடையிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாம் செய்யணும்னு சொல்லி காசை எடுத்து கொடுத்துருவாரு. பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு துணி நீட்டாக இருக்கணும், சோறு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு சொல்லுவார். காசை எடுத்து போய் உடனே வாங்க சொல்லுவார். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் பிறந்த நாளைக்கெல்லாம் இப்போ ட்ரெஸ் எடுத்து ஆயிடுச்சு, நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாச்சு. யாருக்குமே எடுக்கிறது இல்லை. என் பெரிய மகளுக்கும் எடுக்கிறது இல்லை. அவளும் காலேஜ் பரவாயில்ல, அந்த பழைய துணியே ரொட்டேஷன் பண்ணி தான் போட்டு போவேன். ஆனால் கேட்பா, என் பசங்களாம் என் கூட படிக்கிற பசங்களாம் காலேஜ் வர பசங்களாம் டெய்லி விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வருதும்பா. அப்போ தான் நினச்சேன், வாடகை கொடுக்குற காசெல்லாம் மிச்சமான என் பிள்ளைங்க கேட்குறத செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ சொந்த வீடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நான் ஆசைப்படல. எனக்கு நகை நட்டோ இல்லைன்னா எனக்கு பிடிச்சதோ எனக்கு எதுவுமே எனக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எப்படி சொல்கிறது, ஆசைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் போட்டால் இப்படி இருக்கும் அப்படி அதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நகை நட்டோ நான் சாப்பிட்ற பொருள் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாத நல்ல சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில் உட்காந்து அழகாக பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து அதுங்க கேட்குறத வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை. கடைசியாக எப்போக்கா புது ட்ரெஸ் வாங்குங்க? ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு. நடுவில் புது யாருக்குமே வீட்டில் வாங்க இல்லை, யாருக்குமே கிடையாது. யாருக்குமே ட்ரெஸ்ஸு எடுக்கல. என்னக்கா இது? யாருக்குமே 3 வருஷம் ஆகுது. யாருக்குமே அவர் எப்போ கீழே விழுந்தாரோ அப்போதுலேருந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தனை எனக்கு ஏன் இதை பார்க்குறதுக்கு வீட்டு வேலை கொடுக்க மாத்திரைக்கு சாப்பிட்றது இப்படி தான் ஓடுது. அதனால் யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல. யாருக்கும் எடுக்கல. பழைய துணி கொடுத்தவங்க அதுலேயும் ஒரு 2 செட்டு புது சுடிதார்னு சொல்லி கொடுத்தாங்க. மேலே இருக்கிறவங்க அது பிள்ளைய தைச்சி போட்டுக்க சொல்லி கொடுத்தாங்க. அது கூட தைக்கல. தைச்சா அந்த காசு அதுக்கு ஒரு 400 ரூபா ஆகுமே எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் பழைய ட்ரெஸ்ஸே தான் கிழிஞ்சு போனதாக இருந்தால் தைச்சி போட்டுக்குங்க.